ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். Arise, awake and stop, not till goal is reached. வளரும் தலைமுறை கைகளில் நோபல் பரிசு தவழட்டும். மாற்றமே நிலையானது. துளிர் துளிர்க்கும் தருணம், மலர் முட்டவிழ்க்கும் நேரம், மணல் துகள் உருவாகும் காலம் என ஒவ்வொரு பொழுதும் வளர்ச்சிதை மாற்றம் ஒவ்வொரு செல்லிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கொரோனா தடுப்புக்கான mRNA, அதாவது மெசஞ்சர் RNA தடுப்பூசியை உருவாக்கிய ஹங்கேரியின் கேட்லின் கரிகோ மற்றும் அமெரிக்காவின் ட்ரூ வெய்ஸ்மேன் இருவருக்கும் மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு கிடைத்ததை உலக மக்கள் கொண்டாடும் வேளையில், இயற்பியல் துறையில் 2023 ஆண்டிற்கான நோபல் பரிசு தமிழகத்தில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பிரெஞ்சு ஸ்வீடிய இயற்பியல் பேராசிரியர் ஆனெல் ஹில்லியா ஸ்வீடனில் உள்ள லுண்ட் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் அதே வேளையில் அட்டோ நொடி இயற்பியல் குழுவையும் வழிநடத்தி வருகிறார். இவரது ஆய்வு நிகழ்நேரத்தில் எலக்ட்ரான்களின் இயக்கத்தை ஆய்வு செய்கிறது. மந்த வாயுவின், அதாவது நோபல் கேஸ் மீது அகச்சிவப்பு கதிர்களின் ஒளிக்கீற்றுகளை பாய்ச்சுவதன் மூலம் ஏற்படும் ஒளி அலைகளில் நீட்சிகளை கண்டுள்ளனர். இவரின் குழு உண்மையான ஒளி அலைகளின் நிகழ்வு தன்மைக்கும் ஒளி நீட்சியின் நிகழ்விற்கும் இடையான சம்பந்த தன்மையை அணுக்களின் இயங்கியல் மூலமாக விளக்கியது குவாண்டம் இயங்குவியலில் ஒரு திருப்புமுனை. ஒளி அலைகளை தொடர்ந்து இவர்கள் ஆய்வு செய்ததிலிருந்து ஒளி அலைகளின் நீட்சிக்கும் மீட்சிக்குமான உறவு, அதாவது எலக்ட்ரானின் வளர்ச்சிதை மாற்றம், அதன் கால அளவு என புதிய பரிமாணம் உலகிற்கு கிடைத்தது. பிரெஞ்சிய இயற்பியலாளர் பியர் அகோத்தினி தன்னுடைய குழு மூலமாக அயனியாக்க ஆற்றலுக்கு மேலான ஆற்றலை 250 அட்டோ நொடிகளில் உருவாக்கி உலகிற்கு வழங்கியமைக்காகவும், பிரான்ஸ் கிரவுஸ் ஹங்கேரிய ஆஸ்திரிய இயற்பியலாளர் தன் ஆராய்ச்சி குழுவுடன் முதல் அட்டோ நொடி ஒளித்துடிப்பை உருவாக்கி அது அளவு 650 அட்டோ நொடி என அளந்து அணுக்களுக்குள் எலக்ட்ரான்களின் இயக்கத்தை அளக்க அதை பயன்படுத்தியது என மேற்கூறிய மூவருக்கான 2023 ஆண்டு இயற்பியல் நோபல் பரிசு வழங்கப்பட்டதன் மூலம் அட்டோ நொடி இயற்பியலை உலகம் அறியத் தொடங்கியது. இதன் மூலம் உலகமானது மிகச்சிறிய கால அளவான நொடியையே மைக்ரோ நொடி, நானோ நொடி என பகுத்தாராய்ந்து தற்போது மிக மிக நுண்ணிய கால அளவான அட்டோ நொடி, அதாவது நொடியில் குவிண்டில்லியன்களில் ஒன்று என கண்டறிந்து அதனை ஆய்வுபூர்வமாக உலகிற்கு உணர்த்தும் இவ்வேளையில், தமிழில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மாணிக்கவாசகர் நொடிப்பொழுது எனும் கணப்பொழுதினும் சிறுகால அளவை குறித்து இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று பாடியதற்கு முன்பே தமிழர்கள் எண்களை பகுத்து ஆராய்ந்து அவற்றின் மிக நுண்ணிய அளவுகளை கூறியுள்ளனர். இக்கணக்கானது இம்மி, மும்மி, அணு, குணம், பந்தம், பாகம், பிந்தம், நாகவிந்தம், சிந்தை, கதிர்முனை, குரல்வளைப்படி, வெள்ளம், நுண்மணல், தேர்த்துகள் என பழங்காலத்திலேயே மிக நுண்ணிய கணித எண்களின் பயன்பாடு இருந்தது பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை சேர்ந்த சர் சி.வி. ராமன், சுப்பிரமணியன் சந்திரசேகர், ராமகிருஷ்ணன் மூவரும் நோபல் பரிசை வென்றுள்ளனர். இதில் ராமகிருஷ்ணன் வேதியியலுக்கான நோபல் பரிசை உயிரணுக்களில் உள்ள ரைபோசோம்களில் புரதங்கள் உற்பத்தியாவதை ஆய்வு செய்தமைக்காக 2009 ஆண்டு பெற்றார். இயற்பியல் நோபல் பரிசுக்கும் தமிழகத்திற்கும் நெருங்கிய தொடர்புண்டு. தமிழகத்தை சேர்ந்த சர் சி.வி. ராமன் 1930 ஆண்டிற்கான இயற்பியல் நோபல் பரிசு பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஒளி ஒரு பொருளின் ஊடே செல்லும் பொழுது சிதறும் ஒளி அலைகளில் ஏற்படும் அலைநீள மாற்றத்தை இவர் கண்டுபிடித்த காரணத்தால்
அந்த அலைநீள மாற்றத்திற்கு ராமன் விளைவு என பெயர் வந்தது. இவரது கல்லூரி படிப்பெல்லாம் சென்னையின் மாநிலக் கல்லூரியிலேயே படித்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவரைத் தொடர்ந்து இவரது நெருங்கிய உறவினரான திரு சுப்பிரமணியன் சந்திரசேகரும் 1983ஆம் ஆண்டிற்கான இயற்பியல் நோபல் பரிசை விண்மீன்கள் பற்றிய இவரது ஆய்விற்காக பெற்றதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவரது கல்லூரி படிப்பும் சென்னையின் மாநில கல்லூரியிலே அமைந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கவும், எதையும் ஆராய்ந்து பார்த்து கேள்வி கேட்கும் பழக்கத்தை உருவாக்கவும், அறிவியல் மற்றும் கணிதம் தொடர்பாக புதியவற்றை அறிந்து கொள்ளும் எல்லையில்லா ஆர்வத்தை உருவாக்கவும் தமிழ்நாடு அரசால் வானவில் மன்றம் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறையின் 2022-23ஆம் ஆண்டிற்கான மானிய கோரிக்கையில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் அறிவியல், கணித ஆர்வத்தை தூண்டும் வகையில் நடமாடும் அறிவியல் மற்றும் கணித ஆய்வகங்கள் மூலம் மாதந்தோறும் அறிவியல் பரிசோதனைகள் மற்றும் கணிதத்தை உரிய வழிகாட்டுதலுடன் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுவதுடன் மாணவர்களே உருவாக்கிய அறிவியல் கருவிகளும் காட்சிப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் அறிமுகப்படுத்தியுள்ள வானவில் மன்றத்தின் அடிப்படை முழக்கம் எங்கும் அறிவியல், யாவும் கணிதம் என அரசாங்கம் அறிவித்ததை மாணவர்களோடு மக்களும் ஏற்று செயல்பட்டால் நம்மை நோக்கி நோபல் பரிசு 12 சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடும் வேளையில் எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின் என்ற சுவாமி விவேகானந்தர் அவர்களின் சிந்தனைக்கு ஏற்ப இன்றிலிருந்து ஒவ்வொரு மாணவரும் நோபல் பரிசுக்கான இலக்கை அடையும் வரை நில்லாது உழைமின் என முயன்றால் வளரும் தலைமுறை கைகளில் நிச்சயம் நோபல் பரிசு நிச்சயமாக வந்து கிட்டும். We are the nature, we are the future. நேர்மை தீபம் நெஞ்சில் ஏற்றும் பள்ளிக்கூடம். We are the children, we are the nation. We are the children, we are the nation. அன்பு பாடல் சொல்லும் இந்த பள்ளிக்கூடம். இவன் மேல தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன், தலைவன் தலைவன் இவன் தான் தலைவன், தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன், தலைவன் தலைவன் இவன் தான் தலைவன். திறந்திருக்கு எழுந்து நீயும் ஆடா, அவர் எங்கே நடந்த போதும் களையெடுடா தோழா. ஓட்டுரிமை போல் உனக்கு நாட்டுரிமை இருக்கு, நாட்டை காக்கும் கோட்டையையும் காப்பது உன் பொறுப்பு. நாடு எதிர்பார்க்குதடா உன் பறவை இன்று, நீயும் நானும் சேர்ந்து நின்றால் இமயம் கூட குன்று. இலக்கு ஒன்று இலக்கு ஒன்று இருக்க வேண்டும் கவனி, தமிழரினம் தலை நிமிர சுற்றி வாழா பவனி. சூரியனில் நெல் விதைப்போம் ஏறு கட்டி உழுது, விண்ணில் மண்ணில் காற்றில் கடலில் தமிழன் பேரை எழுது.